வணக்கம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்திய இளைஞர்களால் தங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து நேரிடலாம் என்பதை உணர்ந்து கொண்ட மோடியும் அமித்ஷாவும் வேட்டையை துவங்கியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் டெல்லியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க இப்போது பாருங்கள். And you are also police. Sir, date No, of... I am asking. You are also, but you don't have a uniform. I went for... No. I am asking Sir, a straight please, question to you. please. You are part of the Delhi police. Yes. I should know who you are and where is your badge, where is your uniform. Can you just come like this? Sir, आज You are not answering my question. I am a lawmaker. I am a parliament member. मैं आपको explain कर रही हूँ. Why? Please. Tell me. आज मेरा हाई कोर्ट मैटर था. Yeah. हाई कोर्ट मैटर अटेंड करने के बाद जब मैं रास्ते से आ रही थी, I have no... काफी बारिश थी, इसके वजह से मेरी यूनिफॉर्म भीग चुकी थी. Please listen to... अभी भी थाने में... No, please listen to me. Please listen to me. You are a police officer. You must have attended the high court. Since you are in a police action now, you should be in your uniform. Yes. I would request you to go back, have your uniform, Okay. come with your badge. Okay. ठीक है. You can't do like this. And I am telling you, if you are, you please take care also. आप ये No. I am going to be here. मैं ठीक है. No. You please go and wear your uniform. Come. How do you know that you are part of the class? യൂണിഫോം നെയിം പ്ലേറ്റ് ഒന്നും ഇല്ലാതെയാണ് എന്തൊരു ധിക്കാരാണെന്ന് നോക്ക്. ഡൽഹി പോലീസിന് അധികാരമില്ലാത്ത അവകാശമില്ലാത്ത ആയുധങ്ങൾ പിള്ളേർക്ക് ഉപയോഗിച്ച് ഇപ്പൊ യൂണിഫോം ഇല്ല. അവർ ഹൈക്കോടതിയിൽ നിന്ന് വരുവാണ്, മഴ ആയതുകൊണ്ട് യൂണിഫോം ഇട്ടില്ല എന്നാ പറയുന്നത്. മഴ ആയതുകൊണ്ട് ഏത് അറസ്റ്റ് ചെയ്യാൻ വരുന്ന ഒരാളാണ്, നെയിം പ്ലേറ്റും ഇല്ല. നെയിം പ്ലേറ്റ് ഇല്ലാതല്ലേ ആൾക്കാരെ അവര് പിന്നെ ആക്രമിച്ചത് ഡൽഹി പോലീസ്, മറ്റേ കേന്ദ്രസേന. ഒരിക്കലും ഉപയോഗിക്കാൻ പാടില്ലാത്ത ആയുധങ്ങളെല്ലാം ഉപയോഗിച്ചു. ഇവിടെ നടക്കുന്ന കേസാണ്. அதாவது இளைஞர்களிடம் மண்டியிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் உடனடியாக செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்ற மோடியும் அமித்ஷாவும் சங்கபரிவாரங்களும் இன்றைக்கு அங்கே போராடிய இளைஞர்களை குறிவைத்து கைது செய்வதற்கு, தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போ நீங்கள் மேல் பார்த்த அந்த வீடியோ. இது எங்கே நடந்தது அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஏகேஜி சென்டர், சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அதனுடைய இளைஞர் பிரிவு, மாணவர் பிரிவாக இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ அமைப்பினுடைய இந்திய அளவில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐஷி கோஷ் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை கைது செய்வதற்கு டெல்லி ஏகேஜி பவனுக்குள்ள அத்துமீறி நுழைந்த அமித்ஷாவினுடைய காவல்துறை விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து AK-47 பெல்லட் குண்டுகள், அதே மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடைய அந்தரங்க பகுதிகளில் லாத்திகள், அது மட்டுமா போதாக்குறைக்கு மிகப்பெரிய படைகள், இவையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகும் கூட இளைஞர்களிடம் தோற்றோடி போயிருக்கிறார்கள். மானம் போயிருக்கிறது. உலக அளவில் மோடி அமித்ஷாவினுடைய புகழ் முழுவதுமாக இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படி நடந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தினுடைய சுவடு கூட தெரியாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு டெல்லியில் அமித்ஷாவினுடைய காவல்துறை நடத்தி இருக்கக்கூடிய இந்த வெறியாட்டம் உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய இளைஞர்களின் மீது அதிகார வர்க்கம் இப்படிப்பட்ட தாக்குதல் எல்லாம் நடக்குமா? சுதந்திர இந்தியா சமீப காலமாக இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லையே. இப்போ அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே சமூக ஊடகங்களிலிருந்து நீக்கம் செய்வதற்காக மோடியும் அமித்ஷாவும் மெட்டாவிற்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதில் இருந்தெல்லாம் நீக்கம் செய்யலாங்க, ஆனால் மக்களுடைய மனங்களிலிருந்து இதெல்லாம் நீக்கம் செஞ்சிட முடியுமா? நீங்கள் முடியாது. உங்களை பற்றி, RSSஐ பற்றி ஒரு சித்திரம் இந்திய மக்களின் மனங்களில் ஆழமாக பதிந்து விட்டது, குறிப்பாக இளைஞர்களுடைய மனங்களில். அதை நீங்கள் ஒருபோதும் மாற்ற முடியாது. இப்போ சொல்கிறேன், இந்த ஐஷி கோஷ் என்று சொல்லக்கூடிய இந்த எஸ்எஃப்ஐ, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர்களில் ஒருவர், இவரை வந்து கைது செய்கிறாங்க. எதற்காக? இந்த போராட்டத்தில் முன்னணியில் நின்றார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்பதால் அவரை கைது செய்வதற்கு திட்டம் போடுகிறார்கள். இவர் மீது பழைய வழக்கு இருக்கிறதாம். அந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி இப்போ எப்படியாவது சிறையில் போடணும். என்ன வழக்கு? CAA என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா மோடியும் அமித்ஷாவும். அதற்கு எதிராக வீரத்தோடு மக்கள் முன்னணியில் நின்று போராடிய மகத்தான பெண்மணி. இன்றைக்கு மேற்கு வங்கத்தினுடைய அடையாளம் இந்த பெண்மணி. இவங்களை கடந்த காலங்களில் RSSக்கு மிகப்பெரிய அச்சம் இவர்களை பார்த்தால்.
எப்படியாவது தூக்கி உள்ளே போடணும்னு பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சிஏ ப்ரொட்டஸ்டில் 2021 தொடக்கத்தில் போராடினாங்க அப்படிங்கிற காரணம் காட்டி இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஆனால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். இவர் மீது மட்டுமல்ல, 36 நாட்கள் ஜுனைத் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அங்கு போராடிய இளைஞர்களுக்கு உணவளித்தார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் இந்த ஜுனைத் கான் என்று சொல்லக்கூடிய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சேவையை செய்த ஒரு மகத்தான மனிதர் ஜுனைத் கான். இந்த ஜுனைத் கானை கைது செய்வதற்கு காவல்துறை தயாராகி கொண்டிருக்கிறது. பாருங்க, இதுக்கிடையில் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் நேற்றைய தினம் நடந்ததில் ரொம்ப முக்கியமான விஷயம், 18 வயசுக்கு கீழ் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உடனடியாக விடுதலை செய்யணுமா. 18 வயசுக்கு மேல் இருக்கிறவங்க, 18 வயசு குறைவாக இருக்கிறவங்க கிரிமினல் வழக்குகளோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களோ இருக்குது பட்சத்துனா அவங்கள உடனடியாக நீங்கள் விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வழக்குன்னா என்ன, இதில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் சிஏஏ ப்ரொட்டஸ்டில் இருந்தவங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோடி அமித்ஷாவினுடைய பல்வேறு மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடியவர்கள். அப்படிப்பட்ட விஷயங்களில் பல வழக்குகள் இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். இந்த வழக்கை சுட்டிக்காட்டி இவர்களை எல்லாம் சிறையில் அடைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. பீகாரில் உங்களுக்கு தெரியும், 639 பேர் மேலே வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதில் 300 சொச்சம் பேர் அவங்க விடுதலையாகிடலாம், மற்றவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படி என்றால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொன்ன இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எந்த மாணவர்களின் மீதும் இளைஞர்களின் மீது ஒரு வழக்கு கூட இருக்கக்கூடாது, எல்லாரையும் விட்டுறணும் அப்படின்னு சொன்னதை மோடி காற்றில் பறக்க விட்டிருக்கிறார். இப்போது சிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிகே அவர்கள் சமூக ஊடகத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். மோடியே, நீங்கள் இப்படித்தான் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்றால், அமித்ஷாவே RSSஏ நீங்கள் இப்படித்தான் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்றால் நாங்கள் இன்னும் ஒரு முறை அமைதியான வழியான போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக டெல்லியை நோக்கி வரவேண்டி இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடுகிறார்கள் RSSகாரர்கள். ஜுனைத் கான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியரை, இல்லையா, மகத்தான சேவை செய்த மனிதரை வேட்டையாடுகிறார்கள். ஏன்? RSSக்கு 3 பேரை பார்த்தால் பயம். அவர்கள் தங்களுடைய புத்தகங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள், இவர்கள் 3 பேரும் நம்முடைய மிகப்பெரிய எதிரிகள் என்று. முதலில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். இன்றைக்கு டெல்லி போராட்டத்தில் முன்னணியில் நின்று சிஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சியை வழிநடத்தியதில் SFI போன்ற இடதுசாரி மாணவர் அமைப்புகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதை பார்த்து பயந்திருக்கிறது RSS. அவர்களுடைய வழிகாட்டுதலில் இவ்வளவு பெரிய அளவில் RSSஐ வீழ்த்த முடியும் என்பதை இந்திய இளைஞர்கள் காட்டியிருக்கிறார்கள். பதட்டத்தின் உச்சியில் இருக்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதிகாரத்தை வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்திருக்கிறார்கள். சிஜேபியினுடைய டிகே சொன்னதை மாதிரி இது தொடர்ந்தால் இன்னும் ஒரு அமைதியான போராட்டத்தை நாடு சந்திக்க வேண்டி வரும் மோடி அவர்களே என்பதுதான் நாமும் சொல்ல வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.